எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் மாதத்தின் முதல் நாள்தான் தை மாதத்தின் முதல் தினமாகவும் தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் திருநாளாகவும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கும் காரணத்தால் இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த பொங்கல் திருநாள் மகர சங்கராந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. தமிழர்களின் விசேஷ திருநாளான பொங்கல் விழா அன்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எப்போதும் போல சூரிய பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பு. அதாவது சூரிய பொங்கல் என்பது அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு எல்லாம் நிறைவு செய்து விட வேண்டும். இதனை சூரிய பொங்கல் என்று அழைக்கின்றோம். இந்த சூரிய பொங்கல் நேரமான 4:30 மணியிலிருந்து அதிகாலை 6 மணிக்குள் பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பு. அப்படி இல்லை என்பவர்கள் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் அல்லது காலை 10:35 மணி முதல் பகல் 1 மணி வரையும் பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கும் வழிபடுவதற்கும் சில விதிமுறைகளை பின்பற்றுவதால் அனைவருக்கும் நன்மை பயக்கும் விழாவாக பொங்கல் திருநாள் இருக்கும். பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு 2 மணி நேரத்திற்கு முன்பே துயிலெழுந்து குளித்துவிட்டு வீட்டின் முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட வேண்டும். பின்பு முற்றத்தின் ஒரு பகுதியை பசுஞ்சாணத்தால் மூழ்கி கோலமிட்டு காவி நிறம் பூச வேண்டும். அடர் சிவப்பு அல்லது அரக்கு நிறமானது துர்கா தேவிக்குரிய நிறமாகும். நமது வாழ்வில் அனைத்து கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி மங்கள வாழ்வும் சுகபோகங்கள் பெருக இந்த அரக்கு அல்லது காவி நிறத்தை பூசுகிறார்கள். பின்பு முற்ற பகுதியை மாவிலை, வாழை, கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். 2 பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். பின்னர் குத்து விளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் முதலிய மங்கள பொருட்களையும் வைக்க வேண்டும். பின்பு விநாயக பெருமானை முதலில் நினைத்து வழிபட்டு பின்பு குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்த பின்பு ஒரு புது மண்பானை அல்லது புது பொங்கல் பானை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதன் வாய்ப்புறத்தில் மஞ்சள் இலை மற்றும் மாவிலைகளை கட்ட வேண்டும். அந்த மண்பானையின் மேற்புறத்தில் திருநீரை குழைத்து 3 இடங்களில் பூசி சந்தனம் குங்குமத்தால் திலகமிட்டு கொள்ள வேண்டும். பானைக்குள் பசும்பால் மற்றும் தண்ணீர் விட்டு நிரப்பி தூபங்கள் கொளுத்தி தீபம் காட்டி கற்பூர தீப ஆராதனை காட்டி அந்த கற்பூர நெருப்பை அடுப்பில் போட்டு நெருப்பு வைக்க வேண்டும். இல்லை, நான் கேஸ் அடுப்பில் நான் வைக்கப் போகிறேன் என்பவர்கள் கற்பூர தீப ஆராதனை காண்பித்து நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். பின்னர் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவரும் சூரிய பகவான் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி பானையை இருவரும் சேர்ந்து தங்கள் கைகளால் பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும். பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பியவாறு பச்சரிசியை பெண்கள் 2 கைகளாலும் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானை வாய் விளிம்பினை 3 முறை அரிசி வைத்திருக்கும் உங்கள் கைகளை சுற்றி அரிசியை பானையில் போட வேண்டும். நன்கு பொங்கிய பொங்கலை எடுத்து 3 தலைவாழை இலையில் இட்டு பழங்கள், கரும்பு முதலியவற்றை சூரிய பகவானுக்கு படைத்து மறுபடியும் தீப தூப ஆராதனை காண்பித்து சூரிய பகவானை அனைவரும் வணங்க வேண்டும். சூரியனுக்கு தீப ஆராதனை காட்டும் போது உங்கள் குல தெய்வத்தையும் மூதாதையர்களையும் மனதில் நினைத்து வணங்க வேண்டும். இதன் பிறகு அனைவரும் படையல் பொங்கலை பிரசாதமாக சாப்பிட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு பொங்கல் வழிபாடு செய்தால் வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன் கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.